ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாடகம் நடக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானமாக இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வழக்கம் போல அது நாடகம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் அதுக்கு ஆதரவாக, ஏன்னா கச்சத்தீவு மீட்புன்றது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லோருடைய ஒருமித்த கருத்து அது. அதனால் அது எதிர்ப்பு தெரிவிக்காம வெளிநடப்பு செய்யாமல் அதுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார். அதிமுகவும் அதை ஆதரிச்சிருக்குது. ஆக ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து இந்த கச்சத்தீவை மீட்பு அப்படின்ற தீர்மானம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சலசலப்பங்க வருகிறது. அதிமுக என்ன சொல்லுது, இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 16 ஆண்டுகள் ஒன்றிய அரசோடு திமுக கைகோர்த்திருந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை. அப்படி வழக்கம் போல் அது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளியில் அவர் பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி கொடுத்துருந்துருக்காரு. அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 1974 இந்த கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது திமுக அரசு. ஐயா ஸ்டாலின் அவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இவர்கள் பேருக்காக அது எதிர்க்கலை, வலுவாக எதிர்க்கலை. பேருக்காக இதே போல் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிட்டு பிறகு ரொம்ப தாமதமாக அதை பற்றி ஒரு அரசியல் செய்து எதிர்த்ததாக பழைய குறிப்புகள் எல்லாமே இருக்குது. அது பாம்பு வச்சுது இவங்க தான் எடுக்கிறதும் இவங்க தான் ஒரு வசனம் சினிமாவில் வரும் பாருங்க, இவங்களே வைப்பாங்களாம் குண்டை, இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்தார்களோ, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களோ அதே திமுக என்று கச்சத்தீவை மீட்போம். இது புதுசு இல்லை, பலமுறை பேசப்பட்டிருக்கு. பலமுறை இவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கோம், அதிமுகவும் செய்துட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஒரு விமர்சனத்துக்காக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகவை விட திமுகவுக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சார், இங்கே திமுக மேலேயே தான் குறியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கிறது அல்லது திரும்ப மீட்பது என்றது ஒன்றிய அரசு, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். வெளிவிவகாரத்துறை அது முடிவெடுக்கணும், இந்திய அரசு தான் அதை முடிவெடுக்கணும். மாநில அரசு முடிவெடுத்து எதுவும் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு கூட நீண்ட நெடிய காலமாக நட்பாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். குஜராத் இனப்படுகொலை, இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வரலாறு மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்தப்ப பாரதிய ஜனதா கட்சி நபர்களே அப்போ இதே மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார், பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார். அப்போ அவரே அதை சகிக்க முடியாமல் கொஞ்சம் ராஜதந்திரமாக செயல்பட்டு இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப தடவன மாதிரி மோடியை விமர்சனம் பண்ணார். யாருமே அதை பற்றி எதிர்த்து ஒரு இதுவும் பேசலை, ஒரு கருத்தும் சொல்லலை. ஆனால் ஆதரித்து 2 பேர் பேசினாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஒன்று வைகோ, ஒன்று முரசொலி மாறன். குஜராத் இனப்படுகொலை அவங்களாம் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை விடுங்க, அந்த 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பாரதிய காங்கிரஸில் ஒரு 10 ஆண்டுகள், 15 ஆண்டு மத்திய மந்திரி பதவியில் நல்லா சுகமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தேவகவுடா இருந்தபோது, அப்புறம் விபி சிங் இருந்தபோது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும், நேரடியாக அப்படின்னு சொல்ல போனால் 16 ஆண்டுகள் அமைச்சரவையில் பங்கு வகிச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த மந்திரி பதவியெல்லாம் வேலை, நாங்கள் அதுக்கு ஆசைப்பட்டவங்க இல்லை, எங்களுக்கு திராவிடர் என்ற ஒரு பெரிய அஞ்சாமை எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை இந்த மந்திரி பதவியும், அதனால் சம்பாதிக்க போகிற பணமும் பெருசு இல்லை ஐயா, எங்களுக்கு இந்த 2G அலைக்கற்றை துறையே தான் வேணும் அப்படின்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், கச்சத்தீவு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு முறை கூட பேசி அமைச்சரவை பேச்சுவார்த்தை நடக்குது இல்லை, ஒரு முறை கூட பேசவே இல்லை. எல்லா பிரச்சனையும் பிறகிட்டு இருக்கட்டும், வாஜ்பாய் அரசு இந்த 5 ஆண்டுகள் நீடிக்க போகிறதுக்கு நாங்கள் தான் காரணம், வேற யாருமே இல்லை. எங்களுடைய தலையாய பிரச்சனை மீனவன் தினந்தரமும் செத்துக்கிட்டு இருக்கிறான், கொன்று போட்டுட்டு இருக்கு சிங்கள அரசு. எனக்கு முதன்மை பிரச்சனை இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நீ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். சொல்லவே இல்லை இந்த கருணாநிதி கும்பல், சொல்லவே கிடையாது. செத்து போகிற நிலையில் இருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 ஆண்டுகள் தாக்கு பிடிச்சி ஆக்சிஜன் கொடுத்து ரத்தத்தை கொடுத்து தாங்கி பிடிச்சி வளர்த்ததே இந்துத்துவாவையும் இந்த RSS இந்த பின்னணி அப்படி எல்லாமே இதெல்லாம் வளர்ப்பதுக்கு காரணமாக இருந்தது இந்த திராவிடம் தான், கருணாநிதி அவர்கள் தான். கேட்டாக்கா ரைட் மேன் ராங் பார்ட்டி அப்படின்னு ஒரு வசனம்,
அப்புறம் உட்காந்து இந்த ஆட்சியில் சில விஷயங்கள் நாங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டுன்னு விதவிதமாக பெயிண்ட் அடிப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய இந்த பிரச்சனை இவ்வளவு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீனவன் தினசரி கொல்லப்படுகிறான், அவனுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்படுகிறது சிங்கள பேரின அரசால். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்த அரசுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்காது. நாளைக்கு இலங்கைக்கு நெருக்கடி கொடுத்து இனி இந்த மாதிரி நடக்காது இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது மீட்பதற்கான கச்சத்தீவை மீட்கிறதா இருந்தால் நாங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு தரணும்னு சொல்லலை வாஜ்பாய். 5 ஆண்டுகள் கருணாநிதி அவர்கள் தாக்க முட்டு கொடுத்து தாங்கி பிடிச்சி வளர்த்தப்ப சொல்லவே இல்லை. அவருக்கு பிறகு அப்படியே நேராக காங்கிரஸினுடைய ஆட்சி வருது. அந்த முதல் 5 ஆண்டு காலம் திமுகவை விட்டால் வேற வழி இல்லை காங்கிரஸுக்கு. திமுகவினுடைய முதுகில் தான் மத்தியில் உட்காந்துட்டு இருந்தது. அப்போ தான் கொழுத்த மந்திரி பதவியெல்லாம் சண்டை போட்டு வாங்கிக்கிட்டு அதில் தான் கவனமாக இருந்தாங்களே ஒழிய, இந்த கச்சத்தீவு என்ன பிரச்சனை, இது எங்களுடைய தலையாய பிரச்சனை, என்னுடைய மீனவன் செத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு ஒப்பாரி கூட பேருக்கு கூட அழுவலை கருணாநிதி. எங்களுக்கு பதவி வேணும், என்னென்ன பதவி வேணும், பணம் எங்கெல்லாம் நல்லா கொழிக்குமோ அந்த மாதிரி பதவிகள் தான் வேணும், சும்மா டம்மியெல்லாம் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் சொக்கத்தங்க சோனியான்னு சொல்கிறதும், அவர் இந்த மாதிரி கருணாநிதிஜி இந்தியாவிலேயே சீனியர் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்க அவங்க வாசிக்க இப்படி ஒரு ஆட்டம் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தமிழனுடைய உயிர் ஒரு மருந்துக்கு கூட கேள்விக்குறியா இல்லை, மிக கேவலமாக போச்சு. அந்த 5 ஆண்டு காலம் ஒரு வார்த்தை இந்த கச்சத்தீவை மீட்போம், மீட்கிற வரைக்கும் எங்களுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு கிடையாதுன்னு ஒரு முறை கூட கருணாநிதி அவர்கள் சொல்லவே இல்லை. இப்போ 2009 திரும்ப தேர்தல் வருது. ஒரு பக்கம் இனப்படுகொலை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு துரோகம் பண்ணது திமுக, அது ஒரு பக்கம். அதற்காக தமிழ்நாட்டில் தான் அந்த காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது, படுதோல்வி. அதுக்கு முக்கிய காரணம் சீமானுடைய அந்த பிரச்சாரம். மற்ற மாநிலங்களை சேர்ந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த முறை திமுக மட்டுமே ஆதரவு கொடுத்தால்தான் அந்த 5 வருஷம் நீடிக்கின்ற நிலையில கொஞ்சம் தாண்டிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. ஆனாலும் திமுகவை விட்டு கொடுக்காம மந்திரி சபையில் வச்சுருந்தாங்க. இந்த 2009 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இனப்படுகொலை நடந்து லட்சக்கணக்கில் மக்கள் போன குவியில் இருக்குது. தேசிய தலைவர் மேதகு அவருடைய மரணம் அந்த படங்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சக்கர நாற்காலியில் போயிட்டு என்ன இந்த பிரச்சனைக்காக போகலை, மந்திரி சபை யாருக்கு என்னென்ன துறை, எந்த துறை பெரிய துறையாக வேணுமோ அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த மனிதர் இவர். அப்பொழுது கூட இந்த கச்சத்தீவு பிரச்சனை எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது, எங்கள் மீனவன் செத்துக்கிட்டு இருக்கிறான், பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது, தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சிங்கள அரசுக்கு ஒரு முடிவு கட்டும் வரை இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கருணாநிதி ஒரு முறை கூட சொல்லவே இல்லை. விபி சிங் அந்த ஆதரவு இருந்த அந்த காலகட்டத்தில் இதே போல எந்த கோரிக்கையும் கச்சத்தீவுக்காக வைக்கல. எப்பொழுது தேர்தல் நெருங்குகிறதோ அந்த நேரத்தில் தமிழக மீனவர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக வேண்டி உடனே நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், அதிமுகவும் அதுதான் கச்சத்தீவை மீட்போம் நாங்கள் வந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும், தேசிய அளவில் அதிமுக போய் உட்காரல. அது எம்ஜிஆர் இந்திரா காந்தி அந்த முதல் ரவுண்டோட போயிடுச்சு. அது பிற்பாடு ஒன்றிய அரசோட நெருக்கம் இல்லை. அப்படியான வாய்ப்பை திமுக தடுத்து திமுக போய் முதன்மையாக ஆதரவு கொடுத்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனை மாநில அரசு செய்யக்கூடியதா மத்திய அரசு செய்யக்கூடியதான்னு பார்த்தா மத்திய அரசு செய்யக்கூடியது. மத்திய அரசு கூட கை கோர்த்துக்கிட்டு பதவியை அனுபவித்துக் கொண்டது யாருன்னு பார்த்தா திமுக. அதனால தான் அதுக்கு சரியான பொருத்தமான பதில் சொல்லக்கூடிய தகுதியான நபர்கள் திமுக தான். துரோகம் செய்யக்கூடியவர்கள் இவங்க தானே. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை கேட்குறாரு, 10 ஆண்டுகள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன செய்தி இருந்தீங்க? நாங்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் 56 முறை கடிதம் எழுதியிருக்கிறோம். ஐயா, நீங்கள் 56 முறை கடிதம் எழுதியிருக்கிறீங்க. உங்கள் அப்பா காலத்துலேருந்து கச்சத்தீவை மீட்போன்னு எழுதின கடிதம் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செங்கோட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு கோட்டையே கட்டிடலாம். உங்கள் மாநில பிரச்சனைக்கு எத்தனை முறை நீங்கள் கடிதம் எழுதுனது, குறிப்பாக அந்த ஈழ பிரச்சனைக்கு போர் நிறுத்த வேண்டும் கடிதம் எழுதுனதுலாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தொடங்கி நேராக கன்னியாகுமரி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் விரிச்சுக்கிட்டே வந்தோன்னா உருட்டிக்கிட்டே வந்தோன்னா அவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் நீங்கள் எழுதின கடிதம். 56 முறை கடிதம் எழுதி விட்டதாக ஸ்டாலின் அவர்கள் பெருமைப்பட்டு கொண்டு அதிமுக நீங்கள் என்ன செய்தீங்கன்னு, மத்திய அரசு கூட கை கோர்த்துக்கிட்டு இருக்கிற திமுக செய்திருக்கணுமா, இல்லை மத்திய அரசுக்குள்ள ஒட்டு இல்லை உறவுன்னு சொல்லக்கூடிய அதிமுக செய்திருக்கணுமா? கடந்த ஒரு 5 ஆண்டு காலம் மட்டும் குறுகிய காலம் அது கூட எடப்பாடி இருந்த அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டுறவாக அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னா அதிமுக இதே மாதிரி தான் அதுவும் துரோகம் பண்ணிருக்கு. அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. ஐயா, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது, மாநிலத்தில் நீங்கள் ஏதோ எங்கள் கூட உறவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, கூட்டணி கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஒரு முடிவு நீங்கள் செய்தீங்கன்னா தான் என் மீனவன் செத்துட்டுக்கிறான், தடுக்கிறதுக்கு ஒரு வழி செய்தால் தான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் மோடிஜி அப்படின்னு ஒரு முறை கூட எடப்பாடின்னு சொல்லலை.
ஆக இவர்களுக்கு வாய்ப்பு 16 ஆண்டு காலம்னா அவங்களுக்கு 4 ஆண்டு காலம் தான் இருந்தது எடப்பாடிக்கு. அதுலேயும் ஓபிஎஸ் குறுக்கு முன்னருக்கா ஓடி இப்படி போய் கலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோ. ஆக அதிக பொறுப்பாளர்கள் வந்து திமுக தான். இப்போ இந்த கச்சத்தீவு விஷயம் சாத்தியமாகும்னா மத்திய அரசு மனசு வச்சா மட்டுமே சாத்தியமாகும். இனி வரும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீனாவுடைய பிடி வந்து இலங்கையை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்றோ ஒரு நாளில் வந்து ஒரு சிக்கல் வருகிறதுனாக்கா கச்சத்தீவை வந்து சீனாவுக்கான பயிற்சி தளமாகவோ அல்லது அமெரிக்கா இராணுவத்துக்கு பயிற்சி தளமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கான கப்பல் வந்து போகிறதுக்கு அந்த இடமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பயிற்சிக்குன்னு அந்த இடத்துக்கு கொடுக்கறதுக்கு சிங்கள அரசு முயற்சி எடுத்ததுன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த பிராந்திய நலன் சொல்லுவாங்கல்ல, இந்த கடலோர பாதுகாப்புன்ற இந்த ஒரு இதுக்காகவே ஈழத்தமிழருடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டிருக்கிறது. அவருடைய போராட்டம் உன்னதமான விடுதலை போராட்டம் கொச்சைப்படுத்தி தீவிரவாதம்னு அழிக்கப்பட்டது காரணம் இந்த பிராந்திய அரசியல் தான். இப்போ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கேள்விக்குறி பாதுகாப்புன்றது இப்போதான் கேள்விக்குறியாகி இருக்குது. இயக்கம் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கைக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. எந்த நாட்டுடைய ரகசிய கப்பலும் வந்து போகிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பக்கம் வந்ததே இல்லை. இப்போனாக்கா அனுமதி வாங்கிட்டு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து ஒற்று பார்க்குற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது சீன நாடு ஒன்று மற்ற நாடுகள் துணையோட. இலங்கை அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த கச்சத்தீவு இந்தியாவோடு இணைப்பது மட்டும்தான் தீர்வாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சர்வதேச அரசியல் இப்படி சர்வதேச பார்வையில் இந்த தீவை மீண்டும் இந்தியா எடுப்பது சாத்தியமாகும்னாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு இக்கட்டான சூழ்நிலை போர் சூழல் வரும்போது மட்டும்தான் அதனுடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியும். அது வரைக்கும் இது 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு நாடகமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இன்னொரு விடயத்துக்கும் நம்ம வரோம். இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், இது ஒன்றிய அரசு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கல்ல. 2009 இனப்படுகொலை நடக்கிறது. 2010, 2011 2 ஆண்டு காலம். இந்த 2 ஆண்டு காலமும் வந்துட்டு இனப்படுகொலையை கண்டித்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு எல்லோரும் இங்கே கோரிக்கை வைக்கிறாங்க. கை கெட்டுற தூரத்தில் ஒரு இனம் தொப்புள் கொடி உறவு முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது. அதுக்காவது கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. வருங்கால தலைமுறை வரலாற்றை தேடி பார்க்கும்போது சட்டமன்றத்தில் இப்படி ஒரு பதிவு இல்லைன்னா அது ஒரு கேவலமாக போயிடுது. எவ்வளோ பேர் கேட்டு கூட கருணாநிதி செய்யவே இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 தேர்தலுக்கு பிறகு அதிகாரத்தில் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே சட்டமன்றத்தில் போட்ட அந்த தீர்மானம் வந்து இலங்கை இனப்படுகொலை செய்த நாடு, இந்தியா எந்த விதத்திலும் அதுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடாது, ஐக்கிய நாடுகள் சபையில் இனப்படுகொலை நடந்தது என்பதற்காக இந்தியா அதற்கான ஆதரவு குரலை கொடுக்க வேண்டும், சர்வதேச வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும், பொருளாதார உதவிகள் குறிப்பாக எந்த இலங்கைக்கு செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டபோது அன்னைக்கு வாக்குகளுக்காக வேண்டும், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை சம்பாதித்து விடக்கூடாது என்பதற்காகவும் திமுகவும் ஆதரித்தது. அந்த தீர்மானம் என்னமாச்சு? எத்தனை ஆண்டுகளாச்சு? இது பற்றி இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக எப்போவாவது குரல் கொடுத்துருக்கிறதா? தமிழ்நாடு சட்டமன்றம் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. உங்கள் தீர்மானம்லாம் எதுக்கு? குப்பைக்கொடிக்கு போகிறது தானே? குப்பைக்கொடிக்கு போகிறதுக்காக தான் இந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. கேள்வி இருக்குது. ஒரு மாநில சட்டமன்றம் மக்களுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஒன்றிய அரசு அதை வந்து குறைந்தபட்சம் கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா உன்னுடைய நாட்டுக்கு உள்ளாகத்தான் நாங்களும் ஒரு குடிமக்களாக இருக்கிறோம். எங்களுடைய பிரதிநிதிகள் என்னுடைய சட்டமன்ற இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமை இடத்துல இருக்கிற இந்தியா பிரதமர் அதை கவனித்து கையில் எடுத்து அதை பற்றி சரி தவறு என்பதை பேசியிருக்க வேண்டும். இது வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. தொடர்ந்து இந்தியாவுக்கு எல்லா விதமான பொருளாதார உதவியும் செய்துட்டு இருக்குது. போர்க்குற்ற விசாரணை என்றதுக்கு இன்னும் பெரிய அளவில் ஒரு முழு ஒத்துழைப்பை இலங்கை அரசு கொடுக்கவே இல்லை. இன்னும் தவணை வாங்கிக்கிட்டே இருக்குது. சர்வதேச வாக்கெடுப்புன்றதுக்கு இந்தியா தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கிறது. சமீபத்தில் வந்து இந்த பகுதி இலங்கை ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்த போது அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தை, இனப்படுகொலை நடந்தது உண்மைதான், இனப்படுகொலை நடந்திருக்கின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உண்மையில் அது பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தை. காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா இப்போது சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்கிறீங்க, அதோடு நிற்கிறீங்க. அந்த இனப்படுகொலை செய்த அந்த நாட்டுக்கு என்ன தீர்வை நீங்கள் கொடுக்க போவீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறது. சர்வதேச அளவில் போர்க்குற்ற விசாரணை என்றதுக்கு இந்தியா என்ன குரல் கொடுக்க போகுது? பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா என்ன குரல் கொடுக்க போகுது? இதுதான் நம்முடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்வார்களா அப்படின்ற இந்த நேரத்தில் நம்ம இதை சேர்த்து பேசியாக வேண்டும். ஏதோ கட்சித்தீவை மட்டும் மீட்டு ஒரு நாளைக்கு கொடுத்துட போகிற மாதிரியும்,
இதுக்காக அவங்க 2 பேரும் இந்த அரசியல், ஏன்னா இந்த தேர்தல் நெருங்குகிறது. சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய வாக்குகள் இவர்களுக்கு வேண்டும். அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் கட்சித்தீவை மீட்போன்னு ஒரு தீர்மானம், இதுக்கு முன்னாடி போய் பார்த்தா நிறைய இருக்கு, உள்ளார தீர்மானம் நிறைவேற்றின இந்த மாதிரி பேசின கதைகள் நிறைய இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் புதியதே கிடையாது. மக்களுடைய மறதி மட்டுமே இந்த கட்சிகளுக்கு ஆதாயம். மக்கள் மறக்காம இப்படி செய்த துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முறை தலையில போட்டாங்கன்னா அவங்க எப்பயோ திருந்தி இருப்பாங்க. நம்ம தான் தேர்தலுக்கு தேர்தல் மறந்துடுறோம் வாக்குறுதியை. நோட்டீஸ் சீட்டும் வரும்போது மாதிரி எப்படி பார்க்குறவங்களும் நமக்கு எதுனா கிடைச்சா போதும் நம்ம பார்த்துட்டு அதில் மட்டும் கவனமாக இருக்கிறோம். இந்த அரசு எப்போதெல்லாம் பேசியிருக்கிறது, எப்போதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, எப்போதெல்லாம் இப்படி அலமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கடைசியாக என்ன நடந்துச்சு? தேர்தல் நெருங்கும் போது அந்த குரல் ஓங்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த மீனவ மக்கள் செத்துட்டு இருக்கிறத பற்றி கவலையே கிடையாது. கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க குடும்பத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைனாக்கா துரைமுருகன் பறந்து போவார், பொன்முடி பறந்து போவார், உதயநிதி பறந்து போவார், மாப்பிள்ளைக்காக பறந்து போவாங்க. அப்புறம் பார்த்தா சைலண்ட் ஆகுது. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல அப்படின்னு இந்த குணா படத்தில் வசனம் வர மாதிரி திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அப்படின்னா ஒரு ஒட்டு உறவு என்ன இருக்குது, அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இங்கே மக்களுடைய எந்த பிரச்சனைக்குன்னு பார்த்தா கடிதம் எழுதுவது, இங்கே வசனம் பேசி கொண்டிருப்பது, உங்களுக்கு குடும்ப பிரச்சனை நெருக்கடி நம்ம மட்டும் டெல்லிக்கு பறக்குறீங்களா, இது என்ன மாயம் மந்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி பரவலாக வருகிறதா இல்லையா? இதுதான் விஷயம். இந்த கச்சத்தீவு பிரச்சனை என்பதை போலவே தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தில் இலங்கைக்கு இந்தியா எந்த விதத்திலும் பொருளாதார உதவி செய்யக்கூடாது, நடந்தது போர்க்குற்ற நிலை, ஜெனோசைடு, இனப்படுகொலை தான் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. அதுக்கு இந்தியா பதில் சொல்லணும். சர்வதேச அரங்கெல்லாம் அந்த குரல் இந்தியா ஒலிக்க வேண்டும். இலங்கைக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கும் நீங்கள் இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? தேர்தல் நேரத்தில் தமிழ் மக்களுடைய குரல் இப்படி ஒலிக்க வேண்டும். அமைப்புகளுடைய தமிழ் இன உணர்வோடு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய குரல் இதை நோக்கியும் வரணும். கச்சத்தீவு பேசப்படுற மாதிரி சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்ட தீர்மானம் இலங்கைக்கு எதிராக, இனப்படுகொலை செய்த இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த அந்த தீர்மானமும் பேசப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். இந்தியா அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற குரலையும் இந்த நேரத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது தான் இந்த பதிவோட நோக்கம். இறுதியாக ஒரு விடயம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நன்றி, ஒரு பாராட்டு. என்ன விடயம் என்றால், திருச்சி மாவட்டத்தினுடைய நூலகம் அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க. அதுக்கு பேர் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த நூலகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 290 கோடி அதுக்கு என்ன செலவு பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது குறித்து ராவணாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது மிக அடக்கமாக கண்ணியமாக ஒரு பதிவை சொல்லியிருந்தார். என்னன்னா, எல்லாவற்றுக்குமே கருணாநிதி பெயர் என்பது சரிதானா அப்படின்னு ஒரு விஷயம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமாகும். ஏற்கனவே அந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துக்கு காமராஜர் ஒருங்கிணைந்த மாவட்ட நூலகம்னு ஒன்று பேர் இருந்தது அப்பவே. அதை எல்லா மாவட்டமும் அப்போ கரூர், இது இன்னும் 4-5 மாவட்டம் அதுக்குள்ளாக ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு காமராஜர் பேரில் இருந்தது. திமுக அரசு அது திரும்ப மறுசீரமைப்பு கட்டணம்னு கட்டி மாவட்ட நூலகம்ன்ற மாதிரி மொட்டையா பேர் வச்சிருச்சு, காமராஜர் பேரை எடுத்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு நூலகத்தை இடிச்சிட்டு அதை மாற்றுறாங்க பெரிய அளவில். என்னடானா கருணாநிதி நூற்றாண்டு நினைவு பேர்னு, இது எந்த விதத்தில் நியாயம்? பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை இருட்டடிப்பு செய்து விட்டு அப்புறம் நீங்கள் இந்த பேரை கொண்டு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதே போல் இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்கீங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிட்ட உடனே இப்படி பண்ணியிருக்கிறீங்க. கலைஞர் நூற்றாண்டு நினைவு தூண் வளைவு ஊருக்கு வெளியில வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றப்ப அந்த இடத்துல காந்தி சிலை இருக்குது, அது ஒரு இடையூறாக இருக்குது, அது இடிக்க வேணும்னு சொன்னோடனே காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தை போய் அதை நிறுத்தியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக நீ எல்லாவற்றுக்கும் உங்கள் அப்பாவுடைய பேர் வைக்கிறது சரியா முதலமைச்சர் அவர்களே? முஜிபுர் ரஹ்மான் வங்க தேசத்துக்கான விடுதலைக்காக நின்று அது மீட்டவர் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை என்ன ஆனது இந்த நூற்றாண்டில்? இப்போ சமீபத்தில் மகிந்த ராஜபக்சனுடைய சிலை என்ன ஆனது? அந்த மக்கள் போர் கதாநாயகனாக கொண்டாடப்பட்ட அந்த மகிந்தாவுடைய குடும்பம் எப்படி விரட்டப்பட்டது? அவங்களுடைய தந்தையாருடைய அந்த சிலை எப்படி தூக்கி வீசப்பட்டது? உலக புகழ்பெற்ற லெனின் அவர்களுடைய அந்த சிலை கடைசி கட்டமாக என்ன ஆனதுன்னு பல வரலாறுகள் இருக்கிறது. வேணா அதை நோக்கி நீங்கள் நகராதீங்க அப்படின்னு நீட்டாக ஒன்று பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் அது கவனத்துக்கு போயிருக்குது. உடனடியாக ஒரு அறிவிப்பு நேற்று வெளியிட்டிருக்கிறார். திருச்சியில் கட்டக்கூடிய அந்த நூலகத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு அந்த பேர் இருக்காது, பெருந்தலைவர் காமராஜர் அவர் பெயர் சூட்டப்படும் அறிவிக்கிறாங்க. உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது, ஒரு ராயல் சல்யூட் உங்களுக்கு. உண்மையிலே ஒரு பாராட்டு என்பதை நம்ம அந்த நேரத்தில் சொல்லணும். நல்லது செய்யும்போது பாராட்டணும், சரியானது இல்லைன்னும் போது விமர்சனத்தை வைக்கணும். கச்சத்தீவுக்கும்
இலங்கை இனப்படுகொலை செய்தென்ற அந்த தீர்மானத்துக்கு இரண்டுக்குமாக சேர்த்து முதலமைச்சர் இன்னும் வலுவாக பேச வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.